வித்யா, சொல்ல அருண். த ரிங் படம் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன் அருண், பயமா இருக்கும். அதில் பயங்கரமான ஒரு சீன் வரும். என்ன சீனு? அதாவது இந்த டிவி இருக்கு இல்லையா, அந்த டிவிக்குள்ளேருந்து வெளில ஒரு பேய் அப்படியே நடந்து வரும். ஆமா அருண், நான் பார்த்துட்டு 2 நாளா தூங்கவே இல்லை. அந்த பேயா நடித்த பொண்ணு இருக்கு இல்லையா, ஆமா, அவங்க வந்து இப்போ இறந்து போயிட்டாங்க. என்ன அருண் சொல்ற? ஆமாம், அவங்களோட பேர் டேவி சேஸ். 35 வயசு தான் ஆகுது. அந்த நடிகை வந்து இப்போ இறந்து போயிருக்காங்க. 35 வயசுல ஏன் அவங்க இறந்தாங்க? என்ன காரணம் அருண்? அதுக்கான டீட்டெயிலை இப்போ நான் சொல்கிறேன். நடிகை டேவி சேஸ் இவங்க வந்து லாஸ் ஏஞ்சல் பகுதியை சேர்ந்தவங்க. கிட்டத்தட்ட 4 வயசுலேயே, நம்மளாம் 4 வயசில் என்ன பண்ணியிருப்போனே தெரியாது, ஆனால் இவங்க 4 வயசுலேயே திரைத்துறைக்குள்ளே வந்துட்டாங்க. அப்போவே பின்னணி குரல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த குழந்தை நட்சத்திரங்களுக்கு, அந்த மாதிரியான கலைஞராக தான் இவங்க முதல்ல அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் நல்லா இருக்குது, ஒரு குழந்தை நட்சத்திரமாக இவங்க உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களை வந்து நிறைய தொலைக்காட்சி தொடர்கள்லாம் நடிக்க வச்சுருக்காங்க. ஃபேமஸான தொடர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. நடித்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது தான் இவங்க வந்து 2002 வெளியான த ரிங் அப்படிங்கிற திரைப்படத்தில், ஒரு ஹாரர் திரைப்படத்தில், அதுவும் முக்கியமான அந்த பேய் கேரக்டரில் நடிக்கிறாங்க. அதில் நடித்ததுக்கு அப்புறம் இவங்களோட புகழ் வந்து எக்கச்சக்கமாக போகுது. இவங்க நிறைய ரீச் ஆயிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு நிறைய சான்ஸ் கொடுங்கப்பா, சூப்பராக நடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த ஹாலிவுட் திரையுலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கான ஒரு நடிகையாக மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் லிலோ அண்ட் ஸ்டிச் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் மூவியில் அந்த லிலோ அப்படிங்கிற கேரக்டருக்கு வந்து இவங்க வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டாக போகிறாங்க. இவங்க தானே அருண்? ஆமாம், அதுதான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. நிறைய பேர் வந்து திரும்பி பார்க்க வச்சது. இவங்க தானா, டேவி சேஸ் தான் அதுக்கு வாய்ஸ் கொடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் ஃபீல்டில் இருக்காங்க. 2015க்கு அப்புறம் இவங்க எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க அப்படிங்கிற டீட்டெயில் பெருசாக தெரியல. பொதுவாக அந்த ஹாலிவுட் நிகழ்ச்சிகள்லாம் அடிக்கடி நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லையும் இவங்க வந்து பங்கேற்க கொஞ்சம் அப்படியே ஃபீல்டுலேருந்து கொஞ்சம் ஓரமாக போன மாதிரி ஆயிட்டாங்க. இன்ஸ்டாகிராம்லையோ எதுலேயுமே இவங்க எந்த அப்டேட்டும் இல்லை. இவங்க கடைசியாக 2017 தான் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்களே தவிர அதுக்கப்புறம் எந்த சோஷியல் மீடியாவிலையுமே இவங்க ஆக்டிவாக இல்லை. இந்த நிலையில் தான் நடிகை டேவி சேஸ் வந்து திடீர்னு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு தகவலை வந்து மீடியாவுக்கு கொடுக்குறாரு. ஏன், என்ன ஆச்சு அவங்களுக்கு? எதுவும் உடல்நிலை எதுவும் சரியில்லாமல் இருந்துச்சா? ஆமாம், அதாவது அவங்களுக்கு வந்து சமீப காலமாகவே ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருந்திருக்கு. இவங்க வந்து மேக்ஸிமம் வந்து யாரையுமே சேர்த்துக்கவே மாட்டாங்களாம். அவங்களோட தனிமையை தான் அதிகமாக விரும்புவாங்களாம். அவங்களுக்கு வந்து பூனைகள் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அவங்க வீட்டை சுற்றி பூனைகளாக தான் இருக்குமா. இப்போ ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில் வர காசை வச்சு பூனைகளுக்கு தான் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்களாம். அந்த மாதிரி பூனை விரும்பியாக இருந்த ஒருத்தங்க வந்து தனிமையை மட்டுமே விரும்பி இருக்காங்க. யாரையுமே பெருசாக சேர்த்துக்கல. அவங்க பாய் ஃப்ரெண்டு அவர் தான் மேனேஜராகவும் இருந்திருக்காரு. அவர் மட்டும் அடிக்கடி போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டு வந்திருக்காரு. இவங்க தனியாகவே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஹெல்த்தை அதிகமாக இவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவே மாட்டாங்களாம். ஸோ அந்த ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை வரும்போது கூட இவங்க அதை பற்றி கேர் பண்ணாமல் சரி பார்த்துப்போம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காங்க. அது வந்து அந்த ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது நாளடைவில் கொஞ்சம் சிவியராகி சமீப நாட்களில் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்காங்க. அந்த சிகிச்சை பலனின்றி தான் இப்போ அவங்க இறந்து போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றி இன்னும் சில விஷயங்கள்லாம் தெரிய வந்திருக்கு. அவங்க வந்து போதைப்பொருள் பயன்படுத்தினது, அது மட்டும் இல்லாமல் திருட்டு காரை வந்து வேகமாக ஓட்டிட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குற்ற வழக்குகளும் இவங்க மேலே இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஏன்னதான் இவங்க மேலே இப்படி ஒரு வழக்குகள் இருந்தாலும் கூட அவங்க வந்து அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்களோட திறமையை மட்டுமே நம்பி ஃபீல்டில் இத்தனை வருஷமாக இருந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து பெரிய பெரிய பட வாய்ப்புகள்லாம் வந்திருக்கு. ஆனால் அதையெல்லாம் நிராகரிச்சுட்டு அவங்களோட டேலண்ட்டுக்கு எங்கே வேல்யூ இருக்கோ அதை மட்டுமே இவங்க இத்தனை வருஷமாக பண்ணிட்டு வந்தாங்க. அதனால் ஹாலிவுட்டில் பெரிய நட்சத்திரமாக வர வேண்டிய ஒருத்தங்க இப்படி திடீர்னு இறந்து போனது வந்து பலருக்கும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த கண்டென்ட்டோட சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லிக்கிறது நான் வித்யாகுமார். நான் உங்கள் அருண் பாண்டியன்.